ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இருக்கிற இடங்களில் நாம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வேற வேலைகள் எதுவும் இருந்தால் எல்லாத்தையும் ஓரமாக வைத்து விட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். வேற சிந்தனைகளை அகற்றிவிட்டு ஆண்டவரை ஒரு தாகத்தோடு, we need a hunger for God and His presence, தாகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போமாக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாகம் இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கிறது கூடாத காரியம். ஆண்டவர் பிரசன்னத்தின் மீது ஒரு தாகம் வேண்டும், ஆண்டவருடைய தொடுதல் மீது ஒரு தாகம் வேண்டும். எல்லா வேலைகளையும் அகற்றிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மற்ற காரியங்கள் வெயிட் பண்ணலாம். ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை மூட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் அப்பா. We welcome you. We welcome you to our house, oh God. We welcome you to our presence, oh God. எங்கள் வீடுகளில் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சமுதாயத்தில் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் வசிக்கிற ஏரியாவில் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ராபா லா ஷாந்தாரா தியாந்தோ ராபா. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமாண்டவரே, எங்களுடைய இருதயம் நிரம்பட்டும். உம்முடைய அன்பினால, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களுடைய இருதயம் நிரம்பி வழியட்டும் அப்பா. உம்மீது உள்ள அன்பினால எங்களுடைய இருதயம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. Let it bubble in our hearts, oh God. Let there be an overflow of love for your presence, oh God. ஓ ராபா ஷாந்தாரா தியாந்தோ ராபா. எங்களுடைய ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியுங்கள். எங்களோடு பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா கனமும் துதி மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். நீர் மாத்திரம் அசைவாடும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பாடல் ஒன்றை பாடும்போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவன் நம் சொந்தமானார், என்ன ஆனந்தமே என்கின்ற பாடல் கூட சேர்ந்து, வார்த்தைகள் இருக்குமானால் கூட சேர்ந்து பாடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே. தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே.
சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார் என் இயேசு நல்லவரே. இரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார் என் இயேசு நல்லவரே. இரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவேன். சந்தோஷமே சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. ஆமேன். சந்தோஷமே எப்படி உள்ளத்துல நதியாய் பாய்கிறதா. ஆமேன். அது பாடும்போதே உணர்ந்து பாடும்போது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? சந்தோஷம் உள்ளத்தில் நதியாய் பாடுகிறது. நதியை யாரும் லேசில் நிப்பாட்ட முடியாது. அது பாய்கிற இடமெல்லாம் பாயும். ஆமேன். ஆண்டவர் செய்கிற காரியம் அப்படிதான். நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷம் தேங்கி நிற்கிற தண்ணீரை போல இல்லை, நதியாய் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது நம்மளை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறது இல்லை, நம்மை சுற்றி உள்ளவர்களையும் ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பாடலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி, ஆண்டவரே அதே போல நதி எங்களுடைய இருதயத்தில் பாய்ந்து ஓடட்டும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டு மீண்டும் பாடுவோமாக. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, களி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, களி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வேன். சந்தோஷமே சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் சேர்த்துட்டாரே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சேர்ந்து பாடுவோம். சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனை பேர் வார்த்தைகளை உணர்ந்து பாடினீங்கன்னு தெரியல. எனக்கு பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா அவர் என் சொந்தமாக இருக்கிறார். ஆண்டவரை சொந்தமாய் வைத்திருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஆண்டவர் நம்மளுடைய சொந்தமாக இருந்து நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை ஒரு அறைக்குள்ளாக அடைத்து வைக்க முடியாது. அவர் எங்கும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே நாங்கள் உணர்கிற அதே ஆண்டவரை நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற வீடுகளில் ஆண்டவரை உணர முடியும். He is an omnipresence God. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஓ ராமஷகரதியாந்தோ ராபாபா. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் தொட முடியாத ஜனக்கூட்டம் ஒன்றுமில்லை. தேவனால் தொட முடியாத இருதயம் ஒன்றுமில்லை. ஓ ராபா சந்தரதியாந்தோ ராபா. உங்களுடைய வீடுகளில் இருக்கிற இடங்களில் வேலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சையோட திரும்ப திரும்ப ஆண்டவர் அதை தான் சொல்ல விரும்புகிறார். அவரை வாஞ்சையோடு ஆராதிக்க வேண்டும். வாஞ்சையோடு தாகத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். ஓ ராமகாலா சாந்தாராதியாந்தோ ராபாலா ராதா பாபா. ஓ ராபா சாந்தாராதியாந்தோ ராபாலா. Yes Father, yes Father, yes Father. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ராபாலா சாந்தாராதியாந்தோ ராபா. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். காலை ஆராதனையில் அவர் சேனைகளின் கர்த்தர் என்று பார்த்தோம். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் அவர் வல்லமை உள்ள தேவன். சேனைகளின் கர்த்தர் அவர் அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால், உண்மையாய் ஆராதிக்க வேண்டும் என்றால், அவருடைய ஆளுகைக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய ஆளுகைக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. அறைக்குள் அணைத்து செல்லும்,
அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அணைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். தேசங்கள் பயந்து இருக்கலாம், விசுவாசிக்காதவர்கள் பயந்து இருக்கலாம், அரசாங்கங்கள் பயந்து இருக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் பயந்து இருக்க கூடாது. ஏனென்றால் எதிர்காலத்தை ஆளுகை செய்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய சொந்தமாய் இருக்கிறார். நம்மளுடைய அரணும் கோட்டையும் அவராய் இருக்கிறார். வேற எதுக்குங்க பயப்படணும்? எதிர்காலத்தை குறித்து என்னங்க பயம்? நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோமே. வேற என்ன பயங்க வேண்டும்? நம்மளை காக்கிற ஒரு கரம் உண்டு, நம்மளை வழி நடத்துகிற ஒரு கரம் உண்டு, நம்மை கிருபையாய் தூக்கி சுமக்கிற ஒரு தோள் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய தோளின் மீது நாங்கள் சாய்ந்து இருக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. ஓரபஷனரா காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா? நம்புவேன் இயேசு ஒருவரை,
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கண்களை மூடி சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். There is nothing incomplete with God. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். எதையும் அரைகுறையா ஆண்டவர் வைத்து போகிறதல்ல. அவர் எதை ஆரம்பித்தாரோ அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை வெளியே விடும்படி சொல். மோசே போய் பார்வோன் முன்னாடி நின்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது, என் ஜனங்களை கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டாடும்படியாக அவர்களை விடு என்று மோசே பேசுகிறான். பார்வோனுடைய பதில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களை வேலையிலிருந்து ஏன் வேலை செய்யாதபடி நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு பார்வோன் மோசையை பார்த்து கேட்கிறான். நான் ஆண்டவரை அறியேன், கர்த்தரை அறியேன் என்று பார்வோன் சொல்லுகிறான். ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை எண்ணி இந்த உலகத்துக்கு வேலை செய்ய நாம் போய்விட்டோம். இந்த உலகம் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக விடு என்று சொல்லும்போது இந்த உலகம் உங்களையும் என்னையை விடுகிறதுக்கு ரெடியா இல்லை. அவங்கள வேலை செய்ய விடுன்னு சொல்லுறான். நான் கொரோனாவுக்காக நன்றி சொல்லுகிற காரியங்கள்ல ஒன்று, ஆண்டவர் மீது அன்பை இன்னும் அதிகமாய் ருசிக்கிறதற்கு இந்த காலங்கள் நமக்கு உபயோகமாக இருந்தது. அநேகர் மரித்து போனாங்க, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை நீக்கும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார், அதுல ஒரு நோக்கம் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் திரும்ப தம் பக்கமாய் அவருடைய ஜனத்தை இழுத்து கொள்ளும்படியாக இதை அனுமதித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேற காரியங்கள் எல்லாம் அகற்றி போட்டுட்டு, ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும் அப்பா, நான் உலகத்தின் பின்னாடி ஓடிவிட்டேன், ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும். அதுல திரும்ப வாசிக்கிறோம், அந்த பகுதியில இப்படியாய் சொல்லுகிறது, என்னுடைய மகன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மகன் என்று அழைக்கிறார். என்னுடைய மகனை விடும்படியாக சொன்ன, நீ விடல, அதனால நான் உன்னுடைய மகனை நான் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையின் சோர்ஸ் ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு இருக்காம வேலைகளை நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்துல ஆண்டவர் நம்ம எதை நாம் நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு நினைச்சிட்டு இருந்தோமோ எல்லாத்தையும் ஒரு கேள்விக்குறிக்கு நேராக ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் துதியையும் நாம் ஆண்டவருக்கு செலுத்தாமல் இருக்கும்போது ஆண்டவர் ஹீஸ் இன்டர்ஃபியரிங் இன் आवर லைஃப்ஸ். ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்றதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். வேதத்துல எங்கெல்லாம் ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்ணாரோ பெரிய காரியங்கள் நடந்தது. ஒரு இளம் வாலிபன் மரித்து இறுதி ஊர்வலம் எடுத்துக்கொண்டு போறாங்க, தாயார் அழுது கொண்டு இருக்கிறார். God is interfering in that. ஆண்டவருக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இன்டர்ஃபியர் பண்ணதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கொரோனாவின் மூலமா எங்களுடைய வாழ்க்கையில நீர் இன்டர்ஃபியர் பண்ணதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை மீண்டும் ஒரு விசை இழுத்து கொண்டீரே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா.
ஓ ராபாலா ஷாந்தா ராபா ராபா ரியாந்தோ ராபாலாபா ஓரி காலாதா ரேயாந்தோ ராபாபா ஷாந்தாரா தியாந்தோ ரேபா. ஆண்டவரே, நீர் நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எதை செய்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில நன்மையாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் என்ன செய்கிறீர் எங்களுக்கு புரியாவிட்டாலும் ஆண்டவரே, முடிவு எங்களுக்கு தெரியும், அது நன்மையா இருக்க போகிறது என்று தெரியும். ஆண்டவரே, எங்களுக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் அப்பா, நீர் நன்மையை செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள், செய்த நன்மைகள் ஏராளமே. மீண்டும் ஒரு விசை, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே நீ நல்லவர். ஆமாண்டவரே, இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மை ஏராளம், செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்கள் இல்லப்பா, உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு வல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஓ ராபா லஷாந்தா ரதியாந்தோ ராபா.
இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால் வெறும் பாடல்களால் மாத்திரம் ஆராதிக்கிறதல்ல, நம்ம வாழ்க்கையினால் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை ஆராதிக்கிறதா இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் வேற யாருக்காவது செலுத்தினோம் என்றால் அது விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடுகிறது. ஆண்டவரே, உமக்கு சேர வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். அப்பா, நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் மாத்திரம் அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, வேதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் தங்களுடைய நாவினால என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ தூரமா இருக்கிறது. வெறும் பாடல்களை பாடுகிறதுனால கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. A worship without the heart is a worship in vain. அடுத்த வசனம் இப்படியா சொல்கிறது, அவர்கள் வெறுமையாய் ஆராதிக்கிறான். வெறுமை என்றால் ஜீரோ. நம்மளுடைய இருதயம் கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்றால் இட் இஸ் a zero worship. அது ஆராதனை இல்லை. அதனால தான் சொல்லுகிறேன், வீடுகளில் எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வேற சிந்தனைகள் இல்லை ஆண்டவரே, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராபா ஷந்தரா தியான்தோ ராபா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்துக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் அப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உண்மையாய் சொல்லுகிறீங்க, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத
அமுதமே தேடியும் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. கடைசியா ஒரு தடவை பாடி முடிக்க போகிறோம். உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணையணும் அப்பா. கர்த்தரை ஆராதித்து இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரலனா உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், கண்டினியூ டு வர்ஷிப் காட். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ ஆண்டவரே அதெல்லாம் காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னுடைய பாவம் இடையூறா இருந்தா ஆண்டவரே அதை தூக்கி போடுங்கன்னு சொல்லுங்கப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராத ஆராதனை அது வீண். இட்ஸ் a zero worship. வெறும் தாளந்துகளை வெளிப்படுத்துகிறதா தான் இருக்கும். ஏதோ யாரோ பாடுகிறாங்க என்று பாடுகிறதற்காக இல்லை. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணரணும் அப்பா. உம்முடைய சமூகத்தை நான் உணரணும் ஆண்டவரே. உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். வானத்தின் மன்னாவுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் எங்களுடைய வாழ்க்கையை நோக்கி கடந்து வரட்டும் அப்பா. பேசுகிறாங்க என்று இல்லை ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்காக பேசப்பட்டது என்ற ஒரு எண்ணத்தோடு help us to receive the word God. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனை வேளையிலே பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷன்ல கர்த்தரை துதிக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்த இந்த அருமையான மாலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதோடு கூட அவருக்கு மகிமை செலுத்தும்படி படைக்கப்பட்ட நாம் யாவரும் இந்த செய்தி வேளையிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து கேட்கும்படி நம்ம வந்திருக்கிற இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா. எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க
எங்களை தேர்ந்து கொண்ட உமது கிருபைக்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களோடு கூட இருந்து இன்றும் இந்த மாலை வேளை கர்த்தாவே உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுடைய வாழ்வில் நீர் தந்த இந்த அருமையான நிமிஷங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்க கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க அப்படி எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் தந்த இந்த பாக்கியத்தின் வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலிருந்து கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படி எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய திரு சத்தம் கேட்க எங்கள் இருதயங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் செயல்படுங்க. அப்போ உம்முடைய வல்லமையின் கிரியை காண இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்தும் அப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில், இந்த மன மகிழ்ச்சி நாள், இந்த சாயங்கால வேளையில தேவ பிரசன்னத்தில் வந்து அவருடைய வார்த்தைக்கு முன்பதாய் நிற்க தேவன் நமக்கு தந்த இந்த தருணத்துக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கும் தேவன் நம்மளோடு கூட இந்த ஆராதனைக்கென்று சொல்லி சமயத்தை வேர்திரித்து ஆராதனைக்கென்று சொல்லி வந்து நிற்கிற தேவனுடைய குழந்தைகளை கர்த்தர் மிகவும் விருப்பத்தோடு கூட அவர் காண்கிற ஒரு சாயங்கால வேலை. அப்படிப்பட்ட நேரத்தை நமது சபையில் நம் மக்களுக்கு தேவன் தந்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வ பிரசன்னமும் கிருபையும் இருப்பதாக இந்த மாலையில நம்முடைய ஆராதனையின் நடுவில் தேவன் தருகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. நான் தியானித்துக் கொண்டு இருக்கிற வேளையில தேவாவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு எனக்கு சில காரியங்களை சொல்லி தந்த ஆராதனைக்கு சம்பந்தமான சில வசனங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரத்தை உங்கள் வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய முதல் சில வசனங்களை இன்றைக்கு கர்த்தர் கிருபையில நம்ம தியானிக்க போகிறோம். அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று சொல்லி நடத்தும்படி நம் பிரயாசம் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட காரியங்களோடு கூட தெய்வ கிருபை இருக்கும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு பயபக்தியோடு கூட இந்த வார்த்தைகளை படிப்போமா? ஏசாயா 44வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் அது இப்படி சொல்கிறது: இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். But now listen to me, Jacob my servant, and Israel my chosen one. நீ கேள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் அழைப்பு. இந்த மாலை ஆராதிக்க கிருபை பெற்ற நாம் தேவனிடமிருந்து பெறுகிற ஒரு அழைப்பு என்ன தெரியுமா? என்னுடைய மகன், என்னுடைய மகளே, அது இஸ்ரவேலேங்கிற இடத்துல, பட் now listen to Jacob my servant and Israel whom I have chosen என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நமது பெயர்களை வைத்து கொண்டு இப்பொழுதும் என்று சொல்லி உங்க பெயரை சொல்லி நான் சொல்வதை கேள் என்று சொல்லி தேவனுடைய அருமையான அந்த அழைப்புக்கு முன்பதாக ஆண்டவரே என்னையும் பெயர் சொல்லி அழைத்து இந்த மாலை வேளையிலப்பா என்னோடு பேச நீர் இறங்கி வந்ததை கேட்கும்படி அப்படின்னு என்னை தாழ்த்துக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவரே, we are ready to listen to you, Lord. அன்பாய் தேவனுடைய அழைப்பை அந்த இடத்துல பார்க்கிறோம். இங்க பாருங்க, 2வது வசனத்துல, ஏசாயா 44 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: This is what the Lord says, He who made you, who formed you in the womb, and who will help you, do not be afraid, O Jacob my servant, and Jeshurun whom I have chosen. பாருங்க, தமிழ்ல அருமையா இருக்கு. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது. அப்படி என்றால் நம்மை நிர்மித்தவர், நம்மை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் நம்மை உருவாக்கினவர். தாயின் கர்ப்பத்தில் நீங்களும் நானும் உருவாகணும்னா அதை உருவாக்குகிற ஒருவருடைய கரம் அங்கிருந்து செயல்படும் பொழுதுதான் உருவாக்கப்பட முடியும். உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறது. தட் மீன்ஸ் காட் ஹூ இஸ் வித் யூ. உனக்கு துணை நிற்கிற தேவன். அதான் இங்கிலீஷ்ல இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஐ மீன் த லார்ட் ஹூ சேஸ் ஹி ஹூ ஃபார்ம்ட் யூ இன் த வூம்ப் அண்ட் ஹூ வில் ஹெல்ப் யூ. உனக்கு துணை செய்கிறதுன்னு உனக்கு உதவி செய்கிற, உன்னோடு கூட இருக்கிற த காட் ஹூ ஃபார்ம்ட் யூ, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது: என் தாசனாகிய யாக்கோபே, அந்த இடத்துல உங்கள் பெயரை மீண்டும் போட்டுக்கொள்ளுங்கள், நான் தெரிந்து கொண்ட யெஷூரோனே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். யெஷூரோன் என்பது தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவதாசனுடைய வேதாகமத்தில் நாம் காணக்கூடிய ஒரு பெயர். இன்னைக்கு அந்த பெயர் இந்த ஏசாயாவின் புஸ்தகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவாவியானவர் இன்றைக்கு தெளிவாய் நம்மோடு பேசும்பொழுது நமது பெயரை அந்த இடத்துல பயன்படுத்தி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான்
சகோதரன் நீங்க, சகோதரி நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க பயப்படாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை தரித்த ஒரு தேவ குழந்தை, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ குழந்ை தன்னுடைய வாழ்க்கையில் பயப்பட தேவையில்லை. சூழ்நிலைகள் பயங்கரமாக உன்னை சூழ்ந்து வரலாம், சூழ்நிலைகள் நீ பயப்படுகிற அளவுக்கு உன்னை சூழ்ந்து வரலாம். ஒருவேளை இந்த 2வது வசனத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நம்ம காண வேண்டிய பயப்படத்தக்க விதத்தில் சூழ்நிலைகளை முன் கண்டவர்கள் யார் யார் என்று சொல்லி வேதாகமத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிகவும் பயங்கரமான கொடூரமான சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தர் அவனை உத்தமன் என்று கண்ட ஒரு தெய்வ மனுஷன். ஆனால் சாத்தான் வந்து நீ அவனுடைய வாழ்க்கையை மட்டும் விட்டுக்கூட அவன் உன்னை மறுதளிப்பான்னு சொல்லும் பொழுதும் கர்த்தர் அவ்வளவாய் நம்பின ஒரு உத்தமமான மனுஷன். கர்த்தருக்கு தெரியும் அவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை விட்டு மாறாத ஒரு மனுஷன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட மனுஷனை குறித்து தேவ சமூகத்தில் தேவனுக்கு அவன் தேவனை மறுதளிப்பான் என்கிற ஒரு பயம் தேவனுடைய இருதயத்தில் இல்லை. அதனால தைரியமா யோபு விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்த யோபு செய்தது என்னவென்று நமக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் பார்த்தோம் என்றால், அவனுடைய குழந்தைகள் இறந்து போனார்கள், அவனுடைய சொத்து சுகம் எல்லாம் போச்சு, அவனுடைய இருந்த சாம்ராஜ்யம் எல்லாம் அவன் கையில் இருந்து நஷ்டப்பட்டது, அவனுடைய சோஷியல் ஸ்டாண்டிங், பதவி, பெயர், நல்ல பெயர் எல்லாம் போச்சு. அவனை மரியாதை கொண்டவர்கள் எல்லாம் அவனை தூஷித்தார்கள். சொந்த குடும்பம், மனைவி வந்து தூஷித்ததை நாம் காண்கிறோம். இந்த தெய்வத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருப்பான்னு சொல்லி மனைவி அந்த புருஷனை பார்த்து சொல்கிற ஒரு ஏளனமான நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உதவுவதற்கு யாரும் இல்லாமல் இருந்த அவனுடைய 3 நண்பர்களும் நம்ம யோபுவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அவர்கள் கூட குற்றம் சாட்டினார்கள். உன்னுடைய பாவத்தினால் தான் இப்படிப்பட்ட தண்டனை உனக்கு வந்தது என்று சொல்லி. ஆனால் தேவனோடு கூட தொடர்புடைய யோபுக்கு தெரிந்தது இது தண்டனை அல்ல, இதன் தேவன் என்னுடைய வாழ்வில் அனுமதிக்கிறார். நான் இதன் நடுவிலும் அவருக்கு நான் சத்தியமுள்ளவனாய் இருக்க வேண்டும், உத்தமனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பயபக்தியோடு தேவனோடு கூட இருந்த அப்படிப்பட்ட ஒரு தெய்வ குழந்தையை பார்த்து இந்த வார்த்தை தேவன் சொல்லும் பொழுது எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஒருவேளை யோபுக்கு இந்த வார்த்தை சொன்னா மீண்டும் ஒரு முறை அதை படிப்போமா? உன்னை உண்டாக்கினவரும், யோபுவே உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என்னுடைய தாசனாகிய யோபுவே, நான் தெரிந்து கொண்ட யோபுவே, நீ பயப்படாதே. எவ்வளவு அருமையான வசனம். அந்த வசனத்தின் மறுபக்கத்தில் நின்று கொண்டு யோபுவுக்கு தெரியும், யார் என்ன சொன்னாலும் நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை, கர்த்தர் நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல தானியேலையும் நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார். தானியேலுடைய வாழ்க்கையில் அவருக்கு தெரியும், ராஜா கட்டளையின் பிரகாரம் வேறு யாரையும் ஆராதிக்க கூடாது ராஜாவை தவிர. அந்த கட்டளை மீறி அந்த தானியேல் அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறார்கள். ஒருவேளை அந்த தானியேலின் புஸ்தகம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், அங்க தானியேலுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் அங்க தேடுறாங்க, தானியேல் மேல ஒரு குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியுமா? வசனம் நல்லா அங்க தானியேலின் புஸ்தகத்துல சொல்கிறது. அவர்கள் தேடியும் கூட அவன் மேல ஒரு பழி கூட சாட்டுவதற்கான காரணம் காணவில்லை. அப்படிப்பட்ட தானியேல் அந்த ராஜாவின் கட்டளை மீறி தன்னுடைய தேவன் தான் ராஜாதி ராஜா என்று தெரிந்து அந்த தானியேல் அந்த ஜன்னலை திறந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். அந்த ஜன்னலை திறந்து அந்த தேவாதி தேவனை ஆராதிக்கிறதை மட்டும்தான் ஒரு குற்றமாக அவன் மேல் அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. அவன் சிங்கத்தின் குழியில போடப்படுகிறான். ஒரு இரவு முழுவதும் அங்கு அவன் கஷ்டங்களை அனுபவிக்கிறான். அந்த கஷ்டங்களை சிங்கத்தின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு தண்டனை அனுபவித்த குழிக்குள் போடப்பட்ட தானியேலை போன்றவர்களுக்கு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, நீ பயப்படாதே. ஒருவேளை தானியேலின் சார்பில் அதை படிப்போம் என்று சொன்னால், உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறோமாகிய கர்த்தர் சொல்கிறது, என் தாசனாகிய தானியேலே, நான் தெரிந்து கொண்ட தானியேலே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, எவ்வளவு மகிமையான வாசனம் பாருங்க. அதே தானே எப்ரஹாமுக்கு, அதே தானே மோசேக்கு, அதே தானே யோசுவாவுக்கு நம்ம பைபிளில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும். இன்றைக்கு மாலை தேவன் இடைப்படுவது நம்மளோடு கூட. வாட் இஸ் த எக்ஸாம்பிள் இன் அவர் லைஃப்? பயப்படாதேங்கிற வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுகிறவனா இருப்பது மட்டுமல்ல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இந்த வசனத்தின் மறுபக்கத்தில் நின்று கொண்டு, கர்த்தாவே, நான் பயப்படாதவன், உண்மையில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என் தாயின் கருவில் நீர் என்னை உருவாக்கினீர், அதனால் எனக்கு பயம் இல்லை, என்னை நீ பெயர் சொல்லி அழைத்தீர், அதனால் எனக்கு பயமில்லை, ஆகையால் இந்த மாலை வேளை உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் தேவனே என்று இருதயத்தை தொட்டு தைரியமாய் சொல்லும்படியான அழைப்பை தேவன் நம்மேல் தந்திருக்கிறார். ஆனால் ஒரு சின்ன காரியத்தை நம்ம வித்தியாசமாக செய்கிறோம். அதை தெய்வ ஜனங்கள் உணரும்படி ஆவியானவர் வெளிப்படுத்துவதனால் நான் அதை மீண்டும்
குறித்து சொல்கிறேன். நம்ம இந்த வசனத்தை படித்து இந்த வசனத்துக்கு மறுபக்கம் நின்று கொண்டு சந்தோஷிக்கிறவர்கள் அல்ல. ஏதோ தேவன் தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினார் என்று சொன்னார், ஏதோ என்னை அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொன்னார், என்னை துணை செய்வார் என்று சொன்னார், ஆகையால் நான் பயப்படாமல் இருக்கும்படி ஏதோ ஏசாயா 44:2 சொன்னது, அதனால ஏதோ இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு தைரியம் கிடைக்குது பிரதர்னு சொல்லாதீங்க. அது நல்ல விசுவாசத்தின் வாழ்க்கை. இந்த வசனம் நமக்கு ஒரு வழிகாட்டி. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை வசனத்துக்கு கீழ் நிற்க வேண்டும். அந்த வசனத்துக்கு கீழ்ப்பக்கம் நீங்க நிற்கும் பொழுது, என்னை தாயின் கருவில் உருவாக்கின தேவன், எனக்கு துணை நிற்கிற தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்து தேர்ந்தெடுத்த தேவன் எனக்கு இருப்பதனால் எனக்கு பயம் இல்லை. அதை இந்த வசனம் சொல்லுகிறது. அது உண்மை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த உண்மை சொல்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ, அப்படி உண்மை காண என்னுடைய வாழ்வில் நீ தந்த கிருபை நாட்கள் அல்லவோ இந்த நாட்கள். அப்படி உண்மை துதிக்க இந்த சாயங்கால வேலை நான் வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வ குழந்தையின் ஆராதனை வித்தியாசமானது. ஸ்தோத்திரம். வசனத்தை கண்டு ஆறுதல் பெறுவது நல்லது. ஆனால் அந்த வசனமே வாழ்க்கையாக்கி கொள்வது மிகவும் அருமையானது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய அழைப்பு என்ன தெரியுமா? ஏதோ வார்த்தையை கேட்டு, ஏதோ வார்த்தையை சொல்லி, ஏதோ படித்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி உள்ள அங்கலாய்ப்பை வைத்துக் கொண்டு நடக்கிறவன் அல்ல. உன்னை பார்த்து பயப்படாதே என்று தேவனுடைய வார்த்தை சொல்லும் என்றால், அந்த வார்த்தை ஜீவனாய் நமக்குள் வரும் என்றால், ஜீவனோடு இருக்கிற நாம் பயப்படாமல் அந்த வார்த்தையின் பிரகாரம் எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே, பயப்பட வேண்டிய சூழ்நிலை எனக்கு சுற்றிலும் உண்டு, என் கையில் உண்டு, என் வாழ்வில் உண்டு, என் குடும்பத்தில் உண்டு. ஆனாலும் உங்களுடைய வார்த்தை எனக்கு இருப்பதனால், அது எனக்குள் ஜீவன் பெற்று இருப்பதனால் நான் பயப்படேன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பழைய பாடல் உண்டல்லவா, நம்ம எல்லாம் கிறிஸ்துவ ஆராதனைகளில் பாடக்கூடிய பாடல், அஞ்சிடேன் அஞ்சிடேன் நேசு என்னோடு இருப்பதால். ஒருவேளை அந்த வரிகளை பாடணும்னா இன்னைக்கு மாலையில இந்த வசனத்துக்கு அடியில் நாம் சென்று, தேவனே இந்த வசனத்தை நான் ஒரு கிரீடமாய் தரித்துக் கொள்ளும்படி கிருபை தாருங்க. என் தாயின் கருவில் என்னை உருவானவரை. அங்க பாருங்க எவ்வளவு தேவன் நீ பயப்படாதேன்னு சொல்றதுக்கு கூட அந்த வசனத்துல எப்படி காரியங்களை சொல்றாரு பாருங்க. கடைசியா தான் நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. ஆனால் அதுக்கு முன்பதாக உன்னை உண்டாக்கினவர், நான் உன்னை உண்டாக்கினப்பா. பாருங்க, how God introduces himself, your creator. உன்னை படைத்தவர் நான், நீ ஏன் கையில் இருக்கிற, ஏன் நீ பயப்படுற, உன்னை உண்டாக்கினவரும். இரண்டாவதாக தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். அப்படி என்றால் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிற ஒவ்வொரு நிமிஷமும் அவர் அங்கே இருந்து அந்த நம்மை உருவாக்கி, இன்றைக்கு நாம் என்கிற சொல்கிற சகோதர சகோதரியாக நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டோம் இல்லையா? அந்த வேளையிலே உன்னை உருவாக்கினேன் என்று அவர் சொல்கிறார். நமக்கு தெரியாத காலம், நமக்கு புத்தி வேலை செய்யாத காலம், நம் கண்களுக்கு பார்வை இல்லாத காலம், நம் செவிகளுக்கு கேள்வி இல்லாத காலம். அந்த வேளையில தேவன் இந்த செவியும் காதையும் உருவாக்கினார். அதான் 139வது சங்கீதத்தில் அருமையாக படிக்கிறோம். உன் தாயின் கருவில் நீ உருவாக்குவதற்கு முன்பதாகவே உன்னுடைய அவயவங்கள் ஒன்றாகலும் இல்லாமல் இருந்த போதே அவைகள் உருவேற்படும் நாட்களை கூட என் புஸ்தகத்தில் எழுதி வைத்தேன். 139வது சங்கீதத்தின் 16வது வசனம் ஆழமேறி ஒரு வசனம். அப்படி என்றால் அதே தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார், உன்னை உன் தாயின் கருவில் நான் உருவாக்கினேன். அந்த உருவாக்கிற வேலையில நான் தான் உன்னை உருவாக்கினவர். ஸ்தோத்திரம். பாருங்க எப்படி God is identifying himself. பாருங்க, உன்னை உருவாக்கினவர் அவர். அப்படி என்றால் நீ அவருக்கு உரியவன். You belong to him. அவர் தம்முடைய கையின் பணிதான் நீ. எபேசியர் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், you are his workmanship. நீ அவர் கைப்பணி. So he has prepared the good works for you to do என்று சொல்லி எபேசியர் 2:10 நம்ம பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்கிற, நான் உன்னை உருவாக்கினேன் மகனே மகளே என்று சொல்லி. அது மட்டுமல்ல, உனக்கு துணை செய்கிறவர்களுமாகிய கர்த்தர் உன்னை உருவாக்கி தாயின் கருவிலிருந்து நீ வெளியில வந்ததுக்கு பின்பு உனக்கு துணை செய்கிற. I am a God who stands with you. I am a God who is here to help you. இங்கிலீஷ்ல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, be not afraid of Jacob my servant, O Israel my chosen one, because the Lord who made you and the Lord who helps you. ஸ்தோத்திரம். உனக்கு உதவி செய்கிற தேவன், உனக்கு துணை நிற்கிற தேவன். அப்படி என்றால் எந்த சூழ்நிலையில் துணை வேண்டுமோ, எந்த சூழ்நிலையில் உதவி வேண்டுமோ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு மாலையில் ஆராதிக்க கூடி இருக்கிற தெய்வ ஜனமே, ஒரு காரியத்தை தைரியமா விசுவாசத்தோடு ஏற்றெடுப்பீங்களா? தெய்வ சமூகத்தில் விசுவாச குறைவுள்ளவர்களாக இருக்காமல் விசுவாசத்தில் நிரம்பி இந்த ஆராதனை வேளையில, கர்த்தாவே எனக்கு துணை நிற்கும்படி என்னை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீங்க பயப்படுற அந்த சூழ்நிலை, உங்க ஆங்ஸைட்டி, உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய அந்த குவெஸ்டியன்ஸ், அந்த கேள்விகளுக்கு முன்பதாக கர்த்தர் துணை நிற்கிறார் என்கிற வாக்குத்தத்தத்தோடு இன்றைக்கு நம்ம ஆராதனையின் மத்தியில் அவர் வந்து நிற்பதை அறிந்து கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வோமா? He deserves praise and he deserves glory. இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் எதை குறித்து பயப்படணும், எதை குறித்து அங்கலாய்ப்புப்படணும்? ஒருவேளை பண விஷயமா இருக்கலாம், பிசினஸ் விஷயமா இருக்கலாம், சொந்த வேலை விஷயமா இருக்கலாம், குழந்தைங்களுடைய ஃபீஸ் விஷயமா இருக்கலாம், நாளைக்கு காலையில வீட்டின் தேவைகள் சந்திப்பது எப்படி என்பது இருக்கலாம். இன்னைக்கு பயப்படாதேங்கிற வார்த்தை ஏதோ படித்து அதுக்கு அந்த வார்த்தை படிக்கிறதுனால ஒரு ஆறுதல் அல்ல.
அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழும் பொழுது தேவன் உன் தேவைகளை சந்திப்பதை நீ காண போகிறாய். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும் பொழுது அவன் பயப்படாமல் தயங்காமல் அவன் சென்று அந்த ஈசாக்கை அவன் பலியிட்டான். ஒருவேளை நான் கற்பனை செய்து பார்ப்பதுண்டு, மற்றவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு ஈசாக்கை கட்டி அந்த அப்பா அந்த கத்தி எடுத்து சொந்த மகனை வெட்டணும்னா கொஞ்சம் கை நடுங்கி இருக்கும் அந்த வேலையில. ஆனாலும் அவன் பயப்பட்டது தன்னுடைய பயம். அந்த தேவனுக்கு முன்பு கர்த்தாவை தந்தவர் நீர், எடுத்தாலும் தர உமக்கு முடியும் என்கிற அந்த விசுவாசிகளின் பிதாங்கிற பதவி உடைய அவர் அந்த சுபாவத்தை அந்த இடத்தில் காண்பித்து தேவனுடைய கிருபையும் பிரீதியும் அவர் பெற்றுக்கொண்டார். அங்கே நடந்தது என்ன என்று நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கையும் திரும்பி பெற்றார், ஆட்டுக்குட்டியையும் கர்த்தர் கொடுத்தார். டபுள் பிளெஸிங்ஸ் in the same place, but all that it required was an act of obedience. இன்னைக்கு மாலையில என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நம்மிடம் தேவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? பயப்படாதேங்கிற அந்த வார்த்தையை நீ பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னிடம் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், just an act of obedience. அந்த வசனத்துக்கு முன்பதாக ஒரு கீழ்ப்படிதல். ஆமாம் ஆண்டவரே, நான் பயப்படாமல் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறேன். பயம் என்கிறது அங்கே வரும்பொழுது, நம்ம இருதயத்துக்குள்ள வரும்பொழுது அதற்கு பின்பு தேவனால் நம்மளுடைய வாழ்வில் செயல்பட முடியாது. பயம் என்பது சத்ரு ஆகிய சாத்தான் கொண்டு வருகிற பலவீனத்தின் அடையாளம். சந்தோஷமும் நம்பிக்கையும் என்பது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆவியின் கனிகளினுடைய அடையாளம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, ஆவியின் நிறைவில் சந்தோஷம் உண்டு. where the spirit of the Lord is, there is fullness of joy. கர்த்தருடைய சமூகம் எங்குண்டோ அங்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு மாலை அந்த வார்த்தை பிடித்துக் கொள்வோமா? இந்த ஏசாயா 44வது அதிகாரத்தின் வசனத்தை பிடித்துக் கொண்டு நாம் சொல்வோமா? ஆண்டவரே, உமது மகிழ்ச்சி என்னில் நிரம்பும்படி என் பயத்தை என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. ரிமூவ் திஸ் ஃபியர். பயம் போகணும்னா சந்தோஷம் உள்ள வரணும். ஹல்லேலூயா. இதுல ரெண்டுலையும் ஏதாச்சும் ஒன்று இருக்க முடியாது, ஒரு காம்பினேஷன் இருக்க முடியாது. ஒன்று பயம் பூர்ணமாய் நீங்கினா அங்கே நம்பிக்கை வரும், அங்கே சந்தோஷம் வரும். அங்கே நம்பிக்கையும் சந்தோஷம் இல்லை என்றால் அங்கே பயம் தான் வராது. பிரசங்கின் புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா? பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 26வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, to them that fear God he gives wisdom and joy and happiness. அவர் ஞானத்தையும் அறிவையும் சந்தோஷம் தருகிறார். யாருக்கு? கர்த்தரை பயப்படுகிறவனுக்கு, தேவ பயத்தோடு வாழ்கிற ஒருவனுக்கு ஞானத்தையும் சந்தோஷத்தையும். அந்த இடத்துல பயம் அவனுக்கு சொந்தமான ஒரு காரியம் அல்ல. கர்த்தரை தேடுகிறவன் பயப்படாமல் இருக்க வேண்டிய காரியம். ஆனால் அதே பிரசங்க 2வது அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்கிறது, பாவம் செய்கிறவனுக்கோ அவன் சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை கொடுத்து அதை தமக்கு பக்கம், தேவனுக்கு பக்கம் பயப்படுகிறவனுக்கு பட்சம் கொடுக்கும்படி சேர்த்து வைக்கும் தொல்லையை அவர் கொடுக்கிறார். To the one who walks in sin, he gives the task of accumulating and hand it over to the one who pleases God. தேவனை பிரசாதப்படுத்துகிற, தேவனை பிரீதிப்படுத்துகிற, தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ குழந்தைக்கு அவன் வசம் வைக்கும்படி கொடுக்கும்படி பாவிகளுக்கு தேவன் குவித்து வைக்கும் தொழிலை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த கொரோனா நாட்கள் முடிந்து, இந்த லாக்டவுன் நாட்கள் முடிந்து, பிசினஸ் எல்லாம் டவுன் ஆகி இன்னைக்கு யாரும் பெரியவன் சிவன் இல்லை, பெரிய பிசினஸும் சின்ன பிசினஸும் எல்லாமே ஒரே லெவல்ல ஒரே பயத்தோடு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இந்த வேளையில கர்த்தரை தேடுகிற தேவனுடைய ஜனங்கள் வித்தியாசமாய் தெரிவார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பயப்பட்டு கொண்டு இருக்கும்போது உனக்குள் அந்த பயம் தெரியாமல் இருக்கிறது என்று ஒரு விசை உங்களுடைய இருதயத்தை தொட்டு சோதனை செய்வீங்களா? இன்னைக்கு மாலை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பக்கத்து வீட்டுக்காரன் பயப்படுறான், உன் வேலை செய்கிறவன் பயப்படுறான், உன்னுடைய கஸ்டமர் பயப்படுறான், உன்னுடைய சப்ளையர் பயப்படுறான், நீயும் பயப்பட்டு கொண்டு அவனோடு கூட பயத்தோடு பயமா சேர்ந்தால் இந்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது அர்த்தம். இன்னைக்கு மாலையில் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, தெளிவாய் உணர்ந்து கொள்ளுங்கள். உன்னுடைய பிசினஸ்ல ஒருவேளை பணம் குறைவா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸ்ல ஒருவேளை கஸ்டமர் இல்லாம இருக்கலாம். முன்னால பார்க்கும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் உன்னுடைய மனுஷிக புத்திக்குள் பயம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதன் மீறி தெய்வ சமூகத்தில் ஒரு தானியலை போல சிங்கத்தின் குழியிலும் பயம் இல்லாமல் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஒரு ஆபிரகாமை போல மகனை வெட்ட வேண்டி வந்தாலும் பயம் இல்லாமல் தேவனை மட்டும் நம்புகிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். அதே போல யோபுவை போல எல்லாம் போச்சுன்னு தெரிஞ்சாலும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும், எல்லாரும் சொல்றது பயப்படக்கூடிய காரியங்களாக கேட்டாலும் அதை நடுவில் நின்று கொண்டு தேவனை மட்டும் பார்க்கிற யோபு, தேவனை மட்டும் பார்க்கிற தானியேல், தேவனை மட்டும் பார்க்கிற ஒரு ஆபிரகாமால இருக்க முடியும்னா அது இந்த வேதாகமத்தில் நமக்கென்று சொல்லி சாட்சியாய் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா இன்னைக்கு மாலை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து உன்னுடைய பயப்படுகிற சூழ்நிலையின் நடுவில், உன்னை பயப்படுத்துகிற பீப்பிளின் நடுவில், ஆட்களின் நடுவில் நின்று கொண்டு பயப்படாமல் அந்த கர்த்தரை நோக்கக்கூடிய அந்த ஒரே யோபுவின் பார்வை, அந்த ஒரே ஆபிரகாமின் பார்வை, அந்த ஒரே தானியேலின் பார்வை நாமும் பெறும்படி இன்றைக்கு மாலையில் இந்த வசனத்தை ஏற்றெடுத்து என்னை தாயின் கருவில் உருவாக்கினவரே பயப்படாமல் இருக்கும்படி அந்த நம்பிக்கை எனக்கு தாருங்க. அந்த கருவில் நான் இருக்கும் பொழுது அந்த பயம் எனக்கு இல்லை, ஆனால் வெளியே வந்து இன்னைக்கு இந்த பயம் எனக்கு இருக்கப்ப வளர்ந்த பொழுது இந்த பயம் வந்தது.
பயமானது, இந்த பயத்தை என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஆவியானவரே என்று சொல்லி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்போமா? நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையில, ஜெப நேரங்களில், இந்த லாக்டவுன் நாட்களில் இருக்கும் பொழுது தேவாவியானவர் எனக்கு படிச்சு கொடுத்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அது என்ன தெரியுங்களா? உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை எல்லாம் தேவனை commit all the members of your body to for God's glory, தேவனுடைய மகிமைக்கென்று சொல்லி நீ ஒப்பு கொடுத்து நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்று தேவாவியானவர் எனக்கு சொன்ன, tell the Holy Spirit to be more real than your reality. உன்னுடைய சூழ்ந்து இருக்கிற உண்மைகளை விட பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உண்மையுள்ளவராய் எப்போ மாறுவாரோ அப்பொழுது தான் நீ ஆவியில் நிரம்பி ஆராதிக்க முடியும் என்று கர்த்தர் எனக்கு படிப்பிச்சு கொடுத்தார். Holy Spirit has to be more real than your reality. உன்னுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலையின் சத்தியத்தை விட பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எப்போ சத்தியம் உள்ளவராய் மாறுவாரோ அன்றைக்கு உன் சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இது இன்றைக்கு தான் முதல் முறை சபைக்கு முன்பதாக நான் சொல்கிறேன். When the Holy Spirit becomes more real than your reality, அப்படி என்றால் நீ உன்னுடைய கையை கொஞ்சம் கிள்ளி, நம்ம கிள்ளும் பொழுது அந்த வலி எடுக்கிறது இல்லையா, இது சத்தியமா என்று சொல்லி உணர்வதை விட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்தியமானவராய் மாற வேண்டும். அதைத்தானே நம்ம பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஏன் தெரியுமா? அவங்களுடைய ஆராதனை தேவ பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு அவங்க இருந்த சூழ்நிலை விட he was more real. ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்து கொண்டு ஆராதிக்க ஒரு மனுஷனுடைய புத்தியும் அனுமதிக்காது. அப்படி என்றால் பவுலும் சீலாவினுடைய புத்திக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இருந்த சூழ்நிலையை விட சத்தியமானது ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருந்து செயல்பட்டது. ஸ்தோத்திரம். அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை விட பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் அவர்களுக்கு உண்மையாக இருந்தது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனம், அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து ஆராதிக்க முடியும்னா இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலையின் நடுவில் நின்று ஆராதிக்க நமக்கு முடியும். அதற்கான பலனை தான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு மாலை நமக்கு தருகிறது. Receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். And that is power that God is giving to his children. தம்முடைய குழந்தைகளுக்கு மட்டும் அவர் அனுமதிக்கிற ஒரு கிருபை. இது இன்று மாலை இந்த வார்த்தைக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அதை விசுவாசமா ஏற்றெடுப்பீங்களா? பவுலுக்கும் சீலாவுக்கும் கொடுத்த அதே ஆவியை என்னில் நிரப்புங்க ஆண்டவரே. பயமில்லாத ஒரு ஆவி. சிறைச்சாலையில யார் யார் அவர்களை பார்க்கிறார்கள், மற்ற செல்லில் இருக்கிறவங்க, அங்க அதிகாரிகள், அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவர்களை பார்ப்பாங்க. இவங்க சத்தம் போட்டு ஆராதிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கையில சங்கிலி, காலில் சங்கிலி, அசைய முடியாது. இதை கொண்டு உள்ள பூட்டிட்டாங்க. அது அறையும் பூட்டப்பட்டிருக்கிறது. அது நடுவில் நின்று தேவனை ஆராதிக்கிறார்கள். நடந்தது என்ன என்று நாம் வசனத்தில் படிக்கிறோம். சங்கிலிகள் உடைந்தன, அந்த தூண்கள் எல்லாம் உடைந்தன. இவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். ஒரு தூதன் வெளியே கொண்டு வந்தார்கள். அந்த வேலையில பவுல் பார்க்கிறார், இது உண்மையா? நம்ம இப்படி கிள்ளி பார்க்கிற மாதிரி இதில் உண்மையா இல்ல கனவா? பாருங்க, when Holy Spirit becomes more real than your reality, things change in the supernatural realm. And the supernatural realm of spiritual experience உக்குள்ள வரும்படி தான் தேவன் இந்த கடைசி காலத்தில் நம்மை அழைக்கிறார். அதற்கென்று சொல்லித்தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். சும்மா ஏதோ உன் வாழ்க்கையின் சௌகரியங்களை தருவதற்கு அல்ல என்பதை தயவு செய்து தாழ்மையோடு நாம் ஒத்துக்கொள்வோம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முன்னும் என்னுடைய தேவைகளை சந்திக்க தேவன் அங்கு உட்கார்ல. அவரை நான் மகிமைப்படுத்தும்படி படைக்கப்பட்ட என்னை உருவாக்கும் பொழுது அவர் கவனமாக இருந்தார். இன்னைக்கு எனக்கு உதவி செய்யும்படி அவர் இருக்கிறார். அப்படி என்றால் பயம் என்கிறதை அப்புறப்படுத்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டிய தேவ குழந்தை நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அதற்கு தான் இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப், அதற்கு தான் இந்த ஆராதனை வேலை. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை விட்டு தேவனை துதிக்க நீங்க விரும்புறீங்க? உள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க. உள்ளான மனுஷனுக்குள் பயம் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது அவர் தைரியத்தை தருவார். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவி என்னும் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். I will send you the comforter and will comfort you. அவர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆதரிப்பார், உங்களை அரவணைப்பார். அவருடைய கிருபையால் உங்களை மூடிக்கொள்வார். இந்த லாக்டவுன் முடிஞ்சு இந்த பீரியட்ல நீங்க இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிற வேலையில நீங்க இருந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை, திங்கட்கிழமை காலை குறித்து ஒரு பயத்துடன் தெய்வ சமூகத்தில் நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, திங்கட்கிழமை காலையில வரக்கூடிய பயத்தை இந்த நிமிஷமே தெய்வ சமூகத்தில் கேன் யூ கேன்சல் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உனக்குள் செயல்படுகிற அந்த பயத்தின் ஆவியை கேன்சல் இட். அந்த விசுவாசத்தை ஏறெடுங்க தெய்வ சமூகத்தில். கர்த்தரை பார்த்து சொல்வீங்களா, உங்களுடைய ஆவியின் அந்த கிருபையால் நீ நிரப்புங்கப்பா. நீ எதிர்பார்க்கிற பயம், நீ எதிர்பார்க்கிற அந்த நபர், நீ எதிர்பார்க்கிற அந்த சூழ்நிலை உன்னை விட்டு மாற்ற கர்த்தர் அதை மாற்றி தருவார். ஸ்தோத்திரம். அதை மாறுதலாய் அமைய கர்த்தர் கிரியை செய்வார். காரியம் மாறுதலாய் முடியும் என்பதை நீ உண்மையாய் உன்னுடைய கண்களால் காண போகிறீங்க. உங்க குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில you're going to see a big difference when you submit into the presence of the Lord. அதே அதிகாரம் 44 3வது வசனம் படிப்போமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், பாருங்க,
எவ்வளவு அருமையா தேவனுடைய முதலாவது கர்த்தர் தம்மை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம அழைத்து காது கொடுப்பா என்ன நான் சொல்றதை கேளு என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் எப்படி நம்மை படைத்தார், எதற்காக படைத்தார் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து பயப்படாதே என்று சொல்லி அவர் என்னென்ன தருகிறார் தெரியுமா? For I will pour water on the thirsty land. தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன். ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிங்க, கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வீங்களா? வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. எங்க நீ காஞ்சு போய் இருக்கிறியோ, எங்க நீ வறண்டு போய் இருக்கிறியோ அந்த இடத்திலே ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லி, and streams on the dry ground. நீ காய்ந்து போய் இருக்கிற இடத்துல உன் கையில பணம் பற்றாக்குறை, அந்த இடத்துல தேவன் பணத்தை ஊற்றி தருவார். He will provide that blessing. நீ அன்பில் குறைந்திருக்கிறாய், அன்பை ஊற்றி தருவார். நீ ஜபத்துல குறைந்திருக்கிறாய், ஜபத்தை ஊற்றி தருவார். ஸ்தோத்திரம். உன்னுடைய மார்க்கெட்டிங்ல உனக்கு ஒரு எஃபிஷியன்சி வேணுமா, உன்னுடைய ஆபரேஷன்ஸ்ல எஃபிஷியன்சி வேணுமா, அதற்கான ஞானத்தை என் கர்த்தர் ஊற்றி தருவார். அதான் இந்த வசனம் சொல்கிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்படின்னா எதுக்குங்க பயப்படணும்? 44:3 ஏசாயா 44:3 இருக்கு. நான் பயப்படுகிற யாராவது ஒரு தெய்வ ஜனம் என்னை கேட்டுக்கொண்டிருந்தா இன்னைக்கு இந்த வார்த்தையை எடுத்துட்டு பார்க்கும் பொழுது இதுல பயப்படுறவன் ஆண்டவருடைய லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்கிற உறுதி உங்களுக்கு இந்த வசனத்திலிருந்து புரியணுங்க. ஸ்தோத்திரம். நீ எங்க வறண்டு போய் இருக்கு, அந்த வசனத்தை பார்க்கும்போது வறண்டு போன இடங்கள் இருக்குமா? இருக்கும். பாருங்க, நீ நீ தாகம் இருக்குமா? இருக்கும். அப்படி என்றால் தேவைகள் இருக்கும், வறண்டு போன இடங்கள் இருக்கும். இதை சந்திக்க, இதற்கென்று சொல்லி உனக்கு உதவி செய்ய, உன் தாகத்தை தீர்க்க உன்னோடு கூட நிற்கிற தேவன் உனக்கு இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். உனக்கு தாகம் இருந்தால் உன்மேல் தண்ணீர் ஊற்றுவார். தாகம் இல்லாதவன் மேல் அல்ல, உன்மேல் தேவன் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்றால், உன்னுடைய தாகத்தை அவர் தீர்க்க வேண்டும் என்றால் தாகத்தை எடுத்துக்கொண்டு நன்றி ஆண்டவரேன்னு சொல்வீங்களா? ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். வறண்ட இடங்கள் எங்கெங்க உன்னுடைய பிசினஸ்ல, வேலையில, உன்னுடைய ஆவுக்கிற வாழ்க்கையில் வறண்ட நிலைமை உண்டா, வனாந்திரத்தின் அனுபவம் உண்டா இன்றைக்கு மாலையில சொல்வீங்களா? ஆண்டவரே, அந்த வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகள், ஆறு ஓடிச்சுன்னா அந்த வறண்ட நிலை எங்க இருந்துச்சுன்னே தெரியாதுங்க. அந்த ஆறுகளை ஊற்றும் பொழுது தான் நீ வித்தியாசத்தை காண போகிறாய். அதெல்லாம் சற்று முன்னால சொன்ன, நாளைக்கு காலையில சிலதை குறித்து பயப்படுறாயே, அது மேல் ஆறுகளை ஊற்றும்படி சொல்வாயா? தேவனிடத்தில் அந்த வறட்சியை கண்டு பயப்படுகிறேன். ஆனால் ஆண்டவரே, நீர் ஆறை ஊற்றும் பொழுது நீ எதிர்பார்க்கிற திங்கட்கிழமை அல்ல, கர்த்தருடைய ஆறு ஒழுகிற திங்கட்கிழமை நீ காண போகிறாய். ஸ்தோத்திரம். நீ உன் கண்களில், உன் கனவில், உன்னுடைய சிந்தனையில் நீ காண்கிறது ஒரு வறண்ட திங்கட்கிழமை. ஆனால் கர்த்தர் காண்பது செழிப்பின் திங்கட்கிழமை, ஆறுகள் ஓடுகிற திங்கட்கிழமை. ஹல்லேலூயா. நீ காண்கிற வறட்சியின் மேல் ஆறுகள் ஓடும். நீ கண்ட வறட்சியை நீ காண மாட்டாய். ஸ்தோத்திரம். இதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். It's such a powerful anointing and mighty word of God. Receive it right now, child of God. ஸ்தோத்திரம். அதற்காக தேவனை துதிக்கிறேன். I will pour out water on the thirsty land and streams on the dry ground, and I will pour out my spirit on your offering. உன் சந்ததியின் மேல், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் நான் ஊற்றுவேன். அப்படி என்றால் you will be blessed as a family. உன் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் சந்தானம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி என்றால் இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு உன் கூட வேலை செய்கிற உன்னுடைய ஸ்டாஃப் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உனக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்கள் டீம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு சூழ்நிலையில் நம்ம செய்கிற இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில், இந்த ஃபைனான்ஷியல் கமர்ஷியல் சிச்சுவேஷனில் அவர்கள் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Receive it in the name of Jesus and say, Father, we are here to praise you. இப்போ ஆராதிக்க காரணம் உண்டா? இப்போ துதிக்க காரணம் உண்டா? அவர் ஆராதனைக்கு பாத்திரர். அதற்காகத்தானே உங்களை என்னையும் படைத்தார். அந்த படைத்தவருக்கு முன்னால் நின்று கொண்டு சொல்ல முடியுமா? என்னுடைய வறண்ட இடங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய காலி இடங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த விதவையின் காலி பாத்திரத்தை நிரப்பினீரே, இன்றைக்கு என்னுடைய வறண்ட இடங்களில் ஆறுகளை ஓட செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த 3வது வசனத்திற்காக தேவனை நான் துதிக்கிறேன். அப்பொழுது கடைசியாக 4வது வசனம் கொஞ்சம் நம்ம படிப்போமா? அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். அப்படி என்றால் அந்த அலரி செடினா, நீங்க அந்த ரெஃபரன்ஸை நான் பார்க்கும்போது, they will spring up like grass in a meadow and like poplar trees by the flowing streams. இந்த poplar tree, இந்த அலரி செடின்னு சொல்லக்கூடிய செடி, தண்ணி ஒழுகிற இடத்துல வளரக்கூடிய செடி. தண்ணி இல்லை என்றால் அது வாடக்கூடிய செடி. இந்த அலரி செடி செழிப்பா வளர்ந்ததுன்னா அந்த இடத்துல தண்ணீர் எப்பவுமே இருக்கும் என்று, அதனாலதான் வசனத்தில் அதை குறிப்பு இருக்கிறது. they will spring up like grass in a meadow. அருமையான புல் மேடுகளை நம்ம பார்க்கும் பொழுது, எப்படி ஒரு மழை பெய்துக்கு பின்ன புதுசா அந்த புல்லு ஃப்ரெஷ்ஷா முளைச்சு வருமோ, you will be like that. அப்படி என்றால் இன்னைக்கு வறண்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய மழை இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் மேல் பெய்யும் என்றால், உங்க பிசினஸின் மேல், உன்னுடைய தனிப்பட்ட வேலையின் மேல், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் கர்த்தருடைய மழை பெய்ய, கர்த்தருடைய ஆறு ஓட நீ ஒப்பு கொடுத்த அந்த பயம் என்கிறது உனக்குள்ள இருந்து நீக்கி விசுவாசம் என்கிற அந்த பொக்கிஷத்தை பெற்றெடுத்து தேவனை ஊற்றுங்க அப்பா உன்னுடைய ஆவியை என்று சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னா, உன்னுடைய வறண்ட நிலத்திலே தன்னை அந்த புல் வளருவதை போல பசுமையாய் வளரும்படி like a grass. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின்
ஓரத்தில் உள்ள அலரி செடியை போல இருப்பார்கள். பாருங்க, புல்லின் நடுவே அப்படின்ற கீழே பசுமையான புல், அதுக்கு நடுவில் அலரி செடிகள் ஆர் தட் பாப்புலர் ட்ரீஸ் என்று சொல்லி இது நேர வளரக்கூடிய ஒரு மரம். தண்ணீர் இருக்கும்பொழுது செழிப்பாய் வளரக்கூடிய ஒரு பெரிய மரம் இது. அந்த தண்ணீர் பட்டு போச்சுன்னா அது போயிடும். அப்படி என்றால் ஏன் இந்த எக்ஸாம்பிள் இந்த புல்லையும் இந்த அலரி செடியும் தேவன் தருகிறார் தெரியுங்களா? இது ரெண்டுமே தண்ணீர் நின்றுருச்சுன்னா, மீண்டும் வறண்டுருச்சுன்னா காஞ்சு போகிற பொருள். இது ஏதோ பெரிய கேதுரு மரம் போல அப்படியே எந்த காலத்துல நிக்கிற மரம் அல்ல. நம்ம சுற்றிலும் பார்க்குற மாங்காய் மரம், நம்ம பார்க்குற தென்னை மரம் போல நிக்கிற மரங்கள் அல்ல. இது தண்ணி எப்போ வறண்டு போகுதோ, நிலம் எப்போ காயுதோ அப்போ அந்த புல்லு காஞ்சிரும். அது நமக்கு தெரியும். நல்லா வெயில் அடிக்கும் போது அது போச்சு. அலரி செடியும் அதே மாதிரி தான். தண்ணீர் காஞ்சிச்சு, அந்த ஆறுல தண்ணி இல்லைன்னா அந்த அலரி செடி காஞ்சி குச்சியாய் அது போயிடும். அது பின்ன பிரயோஜனம் இல்லை. அது எரிச்சு விடுறதுக்கு தானே தவிர வேற எந்த யூஸும் அதனால இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், காஞ்சு போகாத அந்த அலரி செடியை போல, காஞ்சு போகாத அந்த பாப்புலர் ட்ரீஸை போல, காஞ்சு போகாத அந்த புல்லை போல, உன்னை ஆற்றண்டே வளர்கிற புல்லை போல, ஆற்றின் ஓரத்தில் வளர்கிற அந்த பாப்புலர் ட்ரீஸை போல உன்னை நான் வைப்பேன் என்று சொன்னால், அவர் சொல்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுங்களா? உனக்கு மேல் இனிமேல் இந்த வறட்சி வராத அளவுக்கு தேவன் அந்த ஆற்றை உன் மூலமா உன் வாழ்க்கைக்குள் ஊற்ற விரும்புகிறார். அந்த ஆற்றிலிருந்து நீ பெற்றுக்கொண்டு, நீ மொண்டு கொண்டு, நீ அதை குடிக்கும் பொழுது தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் நீ வாழ போகிறாய். அப்படி என்றால் முன்னால் இருக்கிற நாட்களை விசுவாசத்தோட கண்டு கர்த்தரை துதிப்பீங்களா? இரு கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வீங்களா? You're going to see greener days, you're going to see prosperous days, you're going to see days of blessing. But do one thing, my dear child, be willing to worship the Lord. Tell the Holy Spirit to be more real than your reality. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்வீங்களா? என்னுடைய உண்மையை விட, என்னுடைய சூழ்நிலையை விட நீர் எனக்கு உண்மையாக இரும் ஆண்டவரே. உண்மை போல் என்னை மாற்றும் அப்பா. ஆண்டவரே, நான் என்கிறதை குறைந்து நீர் நமக்குள் வளரும் அளவுக்கும் கர்த்தாவே, let me be more like you Lord, let the person in me reduce. அப்ப நான் குறைய வேண்டும், நீரோ வளர வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு தானே இந்த வாய்ப்பு. அதற்காகத்தானே தாயின் கருவில் நம்மை உருவாக்கினார். இன்றைக்கு பயப்படாதேங்கிற வார்த்தையை தருகிறார். அப்படி என்றால் பயப்படுகிற தெய்வ ஜனமே, இந்த மாலை வேளை இந்த வார்த்தை விசுவாசத்தோட ஏற்றெடுத்து கர்த்தரை பார்த்து சொல்வீங்களா? Thank you Jesus for you're such a loving God. மிகவும் அருமையான ஒரு வசனம் பாருங்க. 5வது வசனம் படிப்போம். 44வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம். One will say I belong to the Lord. இங்க பாருங்க, இதுதான் நமக்கு நடக்கணும். இன்னைக்கு இதுதான் சம்பவிக்கணும். One will say I belong to the Lord, another will call himself by the name of Jacob, still another will write on his hand the Lord's and will take the name of Israel. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். அதுதான் நீங்களும் நான். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன், நான் கர்த்தருடையவன், அவர் என்னை தாயின் கருவில் உருவாக்கினார், and I belong to the Lord, நான் கர்த்தருடையவன். ஒருவன் நான் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வேன் என்றும். அப்படி என்றால் தேவனுடைய சந்ததியின் பெயரை தரித்துக் கொள்வான். அதான் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். அப்படி என்றால் நீ தேவனுடைய சந்ததி என்கிற பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு, ஹல்லேலூயா, எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க தமிழ்ல, கையெழுத்து போட்டு. நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி ஐ பிலாங் டு த லார்ட், நான் தேவனுடையவன் என்று சொல்லி கையெழுத்து போடுவேன்னு சொன்னா யூ பிலாங் டு த லார்ட். அப்படி கையெழுத்து போட்டவங்க தாங்க யோபு, தானியேல், ஆபிரகாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒருவன் கர்த்தருடையவன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. he will take the name of Israel. இஸ்ரேலின் நாமத்தை அவன் தரித்துக் கொள்வான். இன்னைக்கு மாலையில நீங்க தரித்திருக்கிற நாமம், என்னுடைய நாமம் சஜி ஏப்ரஹாம் என்கிற நாமம் அல்ல. என் விசுவாசத்தில் நான் வளரும் பொழுது, பயம் என்னை விட்டு நீங்கும் பொழுது நான் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? நான் கர்த்தருடையவன், நான் யாக்கோபின் பெயரை தரித்து கொண்டவன், நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட வேண்டியவன், நான் இஸ்ரவேலின் நாமத்தை தரித்தவன் என்று சொல்லி குதூகலமாய் கொண்டாட வேண்டிய நாட்கள் இது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஏன் இந்த ஏசாயா 44 வசனத்தில் இந்த சாயங்கால வேளை தேவன் தருகிறார் தெரியுமா? உங்களுடைய ஆங்ஸைட்டியின் மத்தியிலே கர்த்தர் அதை காண்கிறார். அந்த வறண்ட நிலத்தில் தேவனுடைய தண்ணீர் ஊற்றப்படும்படி நீ அந்த புல்லை போல, அந்த பாப்புலர் ட்ரீஸை போல நீ செழித்து நிற்கும்படி, நீ வாடாத அளவுக்கு அவர் தண்ணீரை தந்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட நீ சொல்வாய் நான் கர்த்தருடையவன். ஏன் தெரியுமா? உன் பிசினஸ் மற்ற பிசினஸோட வித்தியாசமாய் செழிக்க கர்த்தர் நாட்களை தருவார். உன்னுடைய ஊழியம் மற்ற ஊழியங்களை விட செழிக்க கர்த்தர் கிருபை தருவார். உன்னுடைய வேலையில நீ செழிக்க கர்த்தர் செய்வார். உன்னுடைய கூட வேலை செய்கிற, உடன் வேலை செய்கிறவர்களை விட நீ செழித்து இருப்பாய். அவர்களுடைய முன்பதாக கர்த்தர் உன்னை பசுமையாய் நிறுத்துவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன், இன்று கரம் பிடித்து அவர் நிறுத்துகிற பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மகனே, மகளே, இன்றைக்கு தேவனை பார்த்து சொல்வீங்களா? அப்பா, நான் இப்படி பயப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த அவிசுவாசத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய குறையை மன்னிங்கப்பா.
அந்த பயம் என்கிற ஆவியினிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்காய் நிற்க, இந்த வசனத்தின் பிரகாரம் நிற்க ஆண்டவரே. இந்த ஜீவ அப்பத்தை இன்றைக்கு எனக்கு தந்தீரே, அதன் பிரகாரம் நிற்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா. என்னுடைய வேலை இடத்துல நான் அதைத்தான் பார்த்து கொண்டு இன்றும் செய்து கொண்டு இருக்கிற பிசினஸ்ல ஒருவேளை வறட்சி இருக்கான்னு கேட்டா, இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச உடனே டோட்டல் வறட்சி. நாங்க செய்யக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், கம்பெனியில நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே இப்ப நடத்த முடியாது. ஏசி ரூம்ல உட்கார முடியாது. 4 பேர் கூடுற இடத்துல தான் நாங்க ப்ரோக்ராம் நடத்த முடியும். 4 பேர் கூட முடியாது. சூழ்நிலைகள் மாறிவிட்டானால் இதன் மத்தியிலும் தேவன் கிருபையாய் நடத்துகிறார். கர்த்தர் எனக்கு படிச்சு கொடுத்த ஒரே காரியம், நீ செழிப்பை காண விரும்புகிறாய் என்றால் இன்றைக்கு உனக்குள் இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போட்டு நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பாய் என்றால் உன்னை ஆற்றறிகிற நட்டப்பட்ட அந்த பாப்புலர் ட்ரீயை போல, அந்த மழை பெய்யும் பொழுது பொட்டி வளர்கிற அந்த பசுமையான புல்லை போல கர்த்தர் உன்னை தைரியமாய் உன்னுடைய முன்னால் இருக்கிற நாட்கள் ஒவ்வொன்றும் நீ செழுமையாய் காண விரும்பினால் இன்றைக்கு அந்த பயத்தை அதட்டி விட்டு தேவனுக்கு முன்பதாக அவர் நாமத்தை தரித்தவனாய் நிற்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை நிற்பவார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியாய் கண்டு கொண்டிருக்கிற காரியம், அநேக ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸை பண்ணும் பொழுது தேவன் நிறைய பிசினஸ் கான்டாக்ட்ஸை புதுசாக தந்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய வரக்கூடிய எதிர்காலம் செழிப்பாய் இருக்கும் என்பதை இன்றைக்கே என்னால் காண முடியும், உணர முடியும். ஆனால் இப்பொழுது நான் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் நின்று கொண்டு வரக்கூடிய நாட்களை தேவனை நீ தருகிற கிருபையில் தாழ்மையோடு நிற்க, பயபக்தியோடு உமக்கு நிற்க, இந்த பிசினஸை நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இன்னைக்கு மாலையில் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே உங்களுக்கு சாட்சியாய் நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில், உங்க வேலை இடத்தில், உங்க குடும்பத்தில் தேவன் ஒரு செழுமையை தர வேண்டும் என்றால் முதலாவது அந்த முதல் வசனத்துக்கு நம்ம திருப்பி வருவோமா? அதை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. Just remove that fear in you. Do not be afraid. இன்னைக்கு மாலையில தேவனை பார்த்து சொல்லுவோமா, நான் பயந்தது உண்மை தான்ப்பா, நான் ஏதோ கொஞ்சம் டென்ஷன் ஆனது உண்மை தான்ப்பா, நான் பதறி போனது உண்மை தான்ப்பா. ஆனால் இன்னைக்கு மாலையில் உங்களுடைய வார்த்தைக்கு முன்பதாக வந்து என்னை இவ்வளவாய் பாதுகாக்கிற தேவன் நீர் இருக்கிறீர் என்பதை பூர்ணமாய் நான் அறிந்து கொள்ளும்படி என்னுடைய உண்மைகளை விட நீர் எனக்கு உண்மையாய் மாறுங்க ஆண்டவரே. என்னுடைய அனுபவத்தை விட நீர் எனக்கு உண்மையாக. when God becomes more real than your reality, your life will change into the supernatural. அவருடைய கரங்களில் நீ ஒப்பு கொடுக்கும்போது you're going to see mighty changes. You're going to see something supernatural happen to you. உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் மாறுவதை நீ காண போகிறாய். I bless you in Jesus name. இன்னைக்கு அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை தேவன் செய்ய போகிறார். தொடர்ந்து நம்ம ஆராதிப்போம், கர்த்தருடைய கரங்களில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாலையில தேவனே பயத்தின் ஆவி நீங்கட்டும் அப்பா, அதற்கென்று சொல்லி உங்களுடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஃபாதர் பெர்க்மன்ஸோட சேர்ந்து சொல்லுவோமா, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை நான் ஸ்தோத்திரிப்பேன். Hallelujah. I don't care what comes around me, but I'm going to worship the Lord. I don't care what people talk about me, but I'm going to keep worshiping you, Lord. கூட இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க, கூட சொந்த குடும்பம், சொந்த நண்பர்கள், சொந்த கர்த்தாவை நம்பினவர்கள் என்ன சொல்வாங்கங்கிறத பத்தி நான் இனிமேல பார்க்க போறது இல்லை, உம்மை பார்க்க போகிறேன். Hallelujah. இந்த ஆசீர்வாதத்தை இந்த சபை பெரும்படி இன்று மாலை தேவன் இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். Receive it by faith in the name of Jesus. அதை பெற்றவங்க நம்ம ஒவ்வொருவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வோமா? ஸ்தோத்திரம். Let us all bow down in worship. கர்த்தாவே, இந்த மாலை வேளை உம்முடைய பாதத்தில் வர நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ தந்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஏசாயா 44வது அதிகாரத்தின் 5 வசனங்களுக்கு நன்றி. பயப்படாதே என்ற அழைப்புக்கு நன்றி. அதற்கு எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. மனுஷனாகிய நாங்கள் பலவீனர்கள், ஆனால் இன்று உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, கர்த்தாவை தாயின் கருவில் என்னை உருவாக்கினவரே, இன்று எனக்கு உதவ நீர் ரெடியா இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய கர்த்தாவை வறண்ட நிலங்களை மாற்றப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதன் மேல் நீ தண்ணீரை பாய்ச்ச போவதற்காக ஸ்தோத்திரம். ஆறுகளை ஊற்ற செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் சூழ்நிலைகள் மாறப்போவதற்காக ஸ்தோத்திரம். நான் பயந்தவர்களுக்காய் நன்றி. அந்த பயத்தை எல்லாம் உம்முடைய பாதத்தில் இந்த வார்த்தைக்கு முன்பதாக வைக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவில் என்னை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். என் வேலை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. இப்பொழுதும் கர்த்தாவை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி மேல் உம்முடைய பிரசன்னம் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்களுடைய வேலையில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, அவருடைய பிசினஸ் தொடப்படுவதாக. கர்த்தாவை முன்பாக செழிப்பான நாட்களை காண இன்று அந்த பயத்தை உதறி தள்ளி கர்த்தருக்குள் மகிழ்கிற நாட்களாக இருக்க, கர்த்தருக்குள்ளே மகிழ்கிற சகோதர சகோதரிகளாக இவர்கள் இருக்க உம்முடைய பலத்தின் அபிஷேகத்தின் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவீராக. அந்த வித்தியாசத்தை நீர் ஏற்படுத்துவதற்காக நன்றி. இந்த மாலை ஆராதனை வேலை கர்த்தாவே உம்மில் பலப்பட எங்களுக்கு நீ தந்த கிருபையின் நேரமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசின அன்பின் வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. திரு கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும், இந்த மாசம் முழுவதும் எங்களை நடத்துங்க. உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் நல்ல பிதாவே.
Amen. 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 God bless you. Go cheerfully. Throw that fear away. Have a great walk forward with the presence of the Lord. Amen. God bless you. God bless you.